இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டாம்பயிறு குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். தட்டாம்பயிறு இது இருக்குது, இதை வந்து காரமணி கூட சொல்லுவாங்க. இந்த டம்ளருக்கு பார்த்துக்கோங்க, இந்த டம்ளருக்கு நான் 1.5 டம்ளர் போடுறேன். இது 1 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர், போட்டாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக புளி நானே போட்டுக்கிடணும். இந்த ஒரு எலுமிச்சை அளவு பார்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சாச்சுங்க. இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு மூடி வைப்போம். ஒரு 6-7 விசில் வந்து விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், குக்கரில் லிட்டு போட்டாச்சு. இந்த ஏர் லைட்டாக வந்து விட்டு அதுக்கடுத்து நம்ம விசிலை போட்டுக்கிடணும். உள்ளக்க அந்த ஏர் இந்த லைட்டாக உள்ள தூசி இருந்ததுன்னா வெளியே வந்து விட்டு அதுக்கடுத்து தான் நம்ம லிட்டை மாட்டணும். இடம் தேங்காய், சீரகம், பூண்டு, இஞ்சி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. தட்டாம்பயிறு அதை வேகப்பட்டிருக்கோம். அடுத்து இதை அதுக்குள்ளேயே அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கணும். வெந்துருச்சுங்க. விசில் திறந்தாச்சு. வச்சுக்கிடணுங்க. தண்ணியாக இருக்கும்போது அந்த தண்ணி அதனால் இப்படி வடிகட்டு லைட்டாக எடுத்து நசுக்கி பார்க்கணும். இல்லை பார்த்தாலும் தெரியும் வெந்த பதம். அதான் வடிகட்டிட்டு அடுத்து நம்ம குழம்பு அவங்க செய்யணும். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து தட்டாம்பயிரை பாதி மட்டும் போடுறேன். பாதி வந்து இது பொரியல் மாதிரி போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அதனால் குழம்பு கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போடும். அது கூட இது கூட வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கொஞ்சம் போடுறேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை அப்படி போட்டுருவோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதே அடுத்து ஊற்றிடுவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். எந்த குழம்புனாலும் போட்டுக்கலாங்க நம்ம. அது கொஞ்சம் லைட்டாக தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் இதை வடிகட்டியிருப்போம்ல, அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம். வேக வச்ச தண்ணியை இதிலே ஊற்றிடுவோம். குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ புளி கரைச்ச தண்ணி இருக்குது, அதையும் ஊற்றிடுவோங்க. அடுத்து மசால் பொடி வந்து நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 கரண்டி போடுறேன். அது சின்ன ஸ்பூனால் அதுக்கு அந்த லெவலுக்கு வருது. வீட்டில் கரைச்ச மசாலா பொடி தான். இல்லைன்னா ரெடிமேடாக கூட கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கும் மசாலா பொடி, அதை கூட போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டு மூடி வச்சிருவோம். உப்பு இந்த அளவுக்கு போடுவாங்க. புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்ததுனால நான் 2 விசில் போட்டுறேங்க. 2 விசிலே போதும்.
ஸ்டேஜில் நம்ம விசிலை போட்டுடலாம். இல்லை இப்போ அடுப்பு ஏதாச்சும் இருந்தாலும் வெளியே வந்துடும். ஒரு நிமிஷம் பொறுத்திருந்தால் அதுக்கடுத்து விசிலை போட்டுருக்கோம். போட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேவையான எண்ணெய், கடுகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. குழம்ப தாளித்து ஊற்றியாச்சுங்க. தட்டாம்பயிறு புளிக்குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், புளி அரைச்சி ஊற்றிருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூக்கிக்கோங்க. மசால் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ சுவையான தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆகிவிட்டது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.